அவனுக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை. அதனால பேச்சுவார்த்தை நின்னு போயிடுச்சு. ரெண்டு பேருக்குமே ஈகோ, யார் முதல்ல பேசுறதுன்ற போட்டி வேற. அவன் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். தப்பு என் மேலதான், என்ன மன்னிச்சிடு. நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல நான் உட்கார்ந்துருப்பேன், உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ வந்தா நம்ம சேர்ந்து வாழலாம், இல்லனா நான் தூரமா போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி தன்னோட நண்பன் கிட்ட கொடுத்து விட்டுட்டு அவன் ஸ்டேஷன்லயே மணிக்கணக்காக காத்திருந்தான். அவள் வரவே இல்லை. அவன் மனசு உடைஞ்சு போய் ஊரை விட்டு கிளம்பி போயிட்டான். பல வருஷம் கழிச்சு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவள் இறந்து போயிட்டான்னு. அப்போ அவளுடைய பழைய புத்தகங்களை எல்லாம் அடுக்கும் போது அன்று அவன் அவளுக்காக கொடுத்த அந்த கடிதம் கிடைத்தது. ஆனால் அது பிரிக்கப்படாமலேயே இருந்தது. அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. அந்த கடிதத்தை கொடுக்க சொன்ன நண்பன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் வருவான் என்று கடைசி வரையும் வாசலையே பார்த்து பார்த்து காத்திருந்து ஏமாற்றத்திலேயே இறந்து போயிட்டா. நேரில் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை தள்ளி போடுவதும் மற்றவர்களை நம்புவதும் சில நேரங்களில் வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய வழியை தந்துவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருக்குறள் கதைகள் போய்கிட்டு இருக்கு. அந்த சீரீஸை முழுசா கேட்க கீழே லிங்க் கொடுத்திருக்கேன். முழு கதையும் கேளுங்க.